அனைவருக்கும் வணக்கம். இன்று அரசு பொது தேர்விற்கான வினா விடைகள் 7ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இருந்து பகுதி 3 காணலாம். வாருங்கள். முதல் கேள்வி, பாஞ்சை வளம் என்ற பாடல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? சரியான விடை கட்டபொம்மன். பாஞ்சை வளம் என்பது கட்டபொம்மன் வாழ்ந்த அந்த பாஞ்சாலங்குறிச்சியோட வளத்தை பற்றியது. வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடலை தொகுத்து வழங்கியவர் யார்? சரியான விடை நா. வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதை என்பது கட்டபொம்மனோட வரலாற்றை கூறுவது. ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வருவது எது? சரியான விடை வாரணம். வானரம் என்பது குரங்கு, வாரணம் என்பது யானை, தோரணம் என்பது மாவிலையால் செய்யக்கூடிய ஒரு அலங்காரம். பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டுவது எது? சரியான விடை முயல். முயல் தன்னை பிடிக்க வரும் நாயை விரட்டும் என்பதால் அவ்வூரோட வீரம் பற்றி நாம் அறியலாம். அதாவது கட்டபொம்மன் ஆங்கிலேயரை எதிர்த்ததை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று போற்றியவர் யார்? சரியான விடை தந்தை பெரியார். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்ததால அவரை சுத்த தியாகி என்றார் தந்தை பெரியார். முத்துராமலிங்க தேவர் பயின்ற காலத்தில் பரவிய நோய் எது? சரியான விடை பிளேக். அவர் ராமநாதபுரத்துல பயின்ற போது பிளேக் நோய் பரவியது. அதனால்தான் அவருடைய படிப்பு கூட பாதியிலே நின்று போனது. மூதுரை பாடலை பாடியவர் யார்? சரியான விடை ஔவையார். அதாவது ஔவையார், கம்பர், ஒட்டக்கூத்தர் இவங்க 3 பேருமே சமகால புலவர்கள் தான். தேசியம் காத்த செம்மல் யார்? சரியான விடை முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக. வங்கத்தின் சிங்கம் யார்? சரியான விடை சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸை தமது அதாவது அரசியல் குருவாக பசும்பொன் முத்துராமலிங்கனார் ஏற்றுக்கொண்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழ் பெயர் என்ன? சரியான விடை நேதாஜி. நேதாஜி என்ற பெயரில் வார இதழ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடத்தினார். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? சரியான விடை பாலகங்காதர திலகர். வட இந்தியாவில் என்றால் பாலகங்காதர திலகர், தென்னிந்தியாவில் என்றால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கியவர் யார்? சரியான விடை நேதாஜி. இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கியவர் நேதாஜி. முத்துராமலிங்க தேவரால் ஏராளமான தமிழர்கள் அதில இணைந்தார்கள். விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முத்துராமலிங்க தேவர் பேசிய ஊர் எது? சரியான விடை சாயல்குடி. முதல்ல விவேகானந்தரின் பெருமை என்ற தலைப்புல தான் 3 மணி நேரம் உரையாற்றினார், அதுவும் சாயல்குடியில. அக்டோபர் 30 யாருடைய பிறந்த நாளும் மறைந்த நாளுமாக உள்ளது? சரியான விடை முத்துராமலிங்கனார். சிலருக்கு தான் பிறந்த தேதி அன்னைக்கே இறப்பும் வரும், அது முத்துராமலிங்கனாருக்கு பொருந்தும். தென்னாட்டு சிங்கம் யார்? சரியான விடை முத்துராமலிங்க தேவர். வங்கத்தின் சிங்கம் என்று கேட்டால் அது நேதாஜி. முத்துராமலிங்கனார் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று கூறியவர் யார்? சரியான விடை அறிஞர் அண்ணா. தென்னாட்டின் சிங்கம் என்கிறார்களே, தோற்றத்தை பார்த்ததும் அது சால பொருந்தும் என நினைத்தேன், பேச்சை கேட்டதும் தான் அது சிங்கத்தின் முழக்கம் போலவே இருக்கிறது அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்றார். உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று கூறியவர் யார்? சரியான விடை ராஜாஜி. அவரது ஆங்கில உரை எப்படி இருந்ததுன்னா, விட்டல் பாய், வல்லபாய் படேல் அவங்கள போலவே இருந்தது அப்படின்னு வட இந்திய இதழ்கள் பாராட்டியிருக்காங்க. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? சரியான விடை குற்ற பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதுவதுதான் குற்ற பரம்பரை சட்டம்.
குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1948. அதாவது 1934ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதியில கமுதியில குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து முத்துராமலிங்க தேவர் மாநாடு நடத்தினார். அதனால 1948ல அந்த சட்டத்தை நீக்கினாங்க. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் யாவை? சரியான விடைகள் தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. இது எல்லாமே முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள் தான். சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவர் யார்? சரியான விடை பாண்டித்துரை. பாண்டித்துரை தான் மதுரையில தமிழ் சங்கத்தை உருவாக்கினார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? சரியான விடை திலகர். தென்னாட்டில் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று கூறியவர் பாரதியார். சிதம்பரனாருக்கு 2 வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? சரியான விடை பின்கேப். சிறைச்சாலையில் எந்த நூலை கற்றதால் இன்னல்களை மறந்தார் வ.உ.சி? சரியான விடை இந்நிலை. இன்னல் அப்படின்னு இந்நிலைங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இந்நிலை என்பது 18 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. வ.உ.சி மொழிபெயர்த்த நூல் எது? சரியான விடை மனம் போல் வாழ்வு. ஆலன் என்பவர் இயற்றிய நூலை தான் வ.உ.சி தமிழ்ல மொழிபெயர்த்தார். மெய்யறிவு, மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர் யார்? சரியான விடை வ.உ. சிதம்பரனார். உயர்ந்த நூல்ல எல்லாம் பார்த்த உண்மைகளை இளைஞர்கள் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு இந்த மெய்யறிவு, அடுத்து மெய்யறம் என்ற நூல்களை சிதம்பரனார் எழுதினார். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ராபி சேது. கம்பராமாயணத்துல சொல்லின் செல்வர் என்று போற்றப்படக்கூடியவர் அனுமன். இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் தமிழ் இன்பம். இன்பம்னு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கலாம். வழக்கு எத்தனை வகைப்படும்? சரியான விடை 2. அதாவது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இந்த இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? சரியான விடை 3. அது என்னன்னு கேட்டா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மரூவு. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை இலக்கணமுடையது. இலக்கணமுடையதாக அமையாவிட்டாலும் இலக்கமுடையது போல ஏற்றுக்கொள்வது இலக்கண போலின்னு சொல்லுவோம். இலக்கண நெறியில் இருந்து சிதைந்து வழங்குவத மரூவுன்னு சொல்லலாம். கால்வாய் என்பது என்ன போலி? சரியான விடை முன் பின் தொக்க போலி. வாய்க்கால் அப்படின்னு கூற வேண்டிய இடத்துல கால்வாய் அப்படின்னு வந்திருக்கிறதுனால முன் பின் தொக்க போலி. சோநாடு, எந்தை என்பவற்றின் இலக்கண குறிப்பு தருக. சரியான விடை மரூவு. சோழ நாடு என்பதன் மரூவு சோநாடு, என் தந்தை என்பதன் மரூவு எந்தை. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடப்படுவது எவ்வகை வழக்கு? சரியான விடை இடக்கரடக்கல். மறைத்து கூறுவதால், அதாவது இடக்கரை அடக்கி கூறுவதால் இதற்கு இடக்கரடக்கல். போலி எத்தனை வகைப்படும்? சரியான விடை 3. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. அஞ்சு என்பது எவ்வகை போலி? சரியான விடை முற்றுப்போலி. அஞ்சு என்பதில் 3 எழுத்துமே போலியாக அமைந்துள்ளது. 5 என்று இதனுடைய பொருள். ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எது? சரியான விடை எழுவாய். இது ஆங்கிலத்துல கூட சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கல்லணையை கட்டியவர் யார்? சரியான விடை கரிகாலன். இந்த 3 அரசர்களுமே
சோழ நாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஆனா கல்லணையை கட்டியவர் கரிகாலன். தமிழ் இன்பம், தமிழ் விருது, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு முதலிய நூல்களை எழுதியவர் யார்? சரியான விடை இரா. பி. சேது. பாண்டிய மன்னனின் கொடி எது? சரியான விடை மீன். சோழ மன்னனின் கொடி புலி, சேர மன்னனின் கொடி வில். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்றவர் யார்? சரியான விடை திருவள்ளுவர். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை உரைநடைக்கு கொண்டு வந்தவர் யார்? சரியான விடை ரா. பி. சேது. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. வ.உ.சி. பேசுவதாக அமைந்த பாடப்பகுதி எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை கடற்கரையினிலே. கடற்கரையினிலே, ஆற்றங்கரையினிலே, மேடை பேச்சு இது மூன்றையுமே எழுதியவர் ரா. பி. சேதுப்பிள்ளை. எந்த நூலை படித்ததால் சிறைச்சாலையில் தொல்லை மறைந்ததாக வ.உ.சி. கூறுகிறார்? சரியான விடை தொல்காப்பியம். தொல்லை அப்படின்ன உடனே தொல்காப்பியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் பிறந்த இடம் எது? சரியான விடை வங்கநாடு. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் என்றவர் யார்? சரியான விடை நீதிபதி பின்கேவ். சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை, அதாவது சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனையை வழங்கியவரும் இதே நீதிபதி தான். தெய்வீகத்தையும் தேசியத்தையும் தம் இரு கண்களாக கருதியவர் யார்? சரியான விடை முத்துராமலிங்க தேவர். ஆகவேதான் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி அவரை பெரியார் போற்றினார். கப்பலோட்டிய தமிழன் யார்? சரியான விடை வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழன், அப்புறம் சிக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் கேட்டால் வ.உ.சி. தான். பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை உடையது? சரியான விடை 5. பாஞ்ச் அப்படின்னால 5ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 சருக்கம். இறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது மூதறிஞர், அதாவது மூதறிஞர் அப்படின்னு கேட்டா ராஜாஜி. வீரமங்கை என்றால் வேலுநாச்சியார். கொடிக்காத்தவர் திருப்பூர் குமரன் தான் கொடிக்காத்தவர். தில்லையாடியின் பெருமை அப்படின்னு கேட்டா வள்ளியம்மை. கப்பலோட்டிய தமிழன் என்றால் வ.உ.சி. பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு கேட்டா அது பாரதியார். இனி 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவ வினா விடைகளை தெரிந்து கொள்ள செல்வ தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.